நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே பாசி மணிகளை பயன்படுத்தி பழங்கால வாழ்க்கையை நினைவுபடுத்தும் விதமாக கைவினை பொருட்கள் செய்து நூலக பெண்மணி அசத்தி வருகிறார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே சீலாத்தி குளத்தை சேர்ந்த பத்மினி என்பவர் நூலகராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பாசி மணிகளை பயன்படுத்தி பழங்கால வாழ்க்கையை நினைவுபடுத்தும் விதமாக கைவினை பொருட்களை தயாரித்து காட்சி பொருளாக அரங்கேற்றி வருகிறார். கிராமங்களில் பயன்பாட்டில் இருந்த பழங்கால பொருட்களை அடையாளப்படுத்தும் வகையில் இந்த கைவினை பொருட்களை உருவாக்குவதாக பத்மினி கூறியுள்ளார். நான் சின்ன வயசுலேயே கற்றுன்ற கலை இதை நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் இது அரசாங்கத்தில் ஒரு இது பண்ணினாங்கன்னா ஸ்கூல்லையோ எங்கேயோ இல்லை தனியாக என் வீட்டில் கூட ஒரு டைம் ஒதுக்கி கூட நான் அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அப்புறம் இது இந்த அழிஞ்சு போகிற கலை என்னோட போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அப்புறம் இதில் நான் கிராமம்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன். அதில் ஒரு பிள்ளையார் இருக்கிறார், ஒரு குழந்தை வாக்கிங் போகிறது, அப்புறம் ஒரு குழந்தை ஸ்கிப்பிங் கழிக்கிறா, ஒருத்தி தண்ணி எடுத்துட்டு இருக்கா, ஒருத்தி புல்லுக்கட்டு சுமந்துட்டு வரா, ஒருத்தி உலக்கையில் நெல்லை குத்துறா, அப்புறம் அம்மியில் அரைக்கிறா, சுழவில் புடைக்கிறா. இந்த மாதிரி ஒரு கிராமம்னு ஒரு சின்ன ஒரு வில்லு வண்டி, அந்த காலத்து வில்லு வண்டி ஒன்று பண்ணியிருக்கேன், உர வண்டி ஒன்று பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன்.